இன்றைக்கும் நாளைக்கும் அடைமழை பொறுத்தவரை உறுதியாக தமிழகத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக பதிவாகும் என்பது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் நமக்கு மழை வாய்ப்புள்ள நாட்களாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அடுத்த 3 நாட்களுமே நமக்கு விட்டு விட்டு மழை தீவிரமாக பதிவாகும். சில மாவட்டத்தில் மிதமான மழையாகவும் சில மாவட்டத்தில் கனமழையாகவும் நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போ எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் என்பது குறித்து தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு தீவிர அதி கனமழையோ அல்லது மிக கனமழைக்கான வாய்ப்போ அதீத கனமழையோ நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓரளவு மிதமான மழை மற்றும் கனமழையாக இருக்கும். ஆனால் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் குறைந்து நமக்கு மழை மட்டும் கணிசமாக இரவு நேரங்கள், நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த மாவட்டத்தில் மழை கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். 15 மாவட்டத்திற்கும் மேலாக நமக்கு பரவலாக மழை பொழிவும் இன்றைக்கும் நாளைக்கும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். மழை காலங்கள், குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம சேனலில் கொடுத்துருப்போம். மறக்காமல் அதை போய் கிளிக் பண்ணி பயன்பெறுங்க. ஏன்னா உங்களுக்கு 70% வரைக்குமே உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு, இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமே. ஸோ சீக்கிரமாக நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கூப்பன் உங்களுக்கு அப்ளை ஆகும். அதனால் நீங்கள் மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க. தமிழ்நாடு முழுவதுமாக மழை வராவிட்டாலும் ஒரு சில மாவட்டத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு தொடர்ந்து விட்டு விட்டு பரவலாக மிதமான மழையானது தீவிரமடையும். அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளான மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர, கடல் ஒட்டிய பகுதிகள், நீங்கள் மயிலாடுதுறை மாவட்டங்களாகட்டும், அதே மாதிரி தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, இங்கெல்லாம் கணிசமாக இன்று முதல் நமக்கு மழை வாய்ப்பு ஆரம்பிக்கும். சில இடத்துல லேசான மழையாகவும் சில இடங்களில் மிதமான மழையாகவும் எதிர்பாருங்க. கடல் ஒட்டிய பகுதிகள் வேளாங்கண்ணி, வேதாரண்யம், காரைக்கால், தரங்கம்பாடி, சீர்காழி போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது. மற்ற இடங்களில் மிதமான மழையாக இருக்கும். தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, புதுக்கோட்டை போன்ற இடங்கள்லாம் பரவலாக மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும். டெல்டா மாவட்டங்களில் தற்போதைய நிலவரப்படி மழை மட்டுமே தவிர புயல் கிடையாதுங்கிறத உறுதிப்படுத்தணும். நிறைய பேர் புயல் ப்ரோ கன்ஃபார்மா அப்பெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. புயல் கிடையாதுங்க. இது புயல் கிடையாது, மழை மட்டுமே இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக மழை இருக்கும். அதனால உஷாராக இருந்துக்கோங்க. எங்களுக்கு யாருமே சொல்லவே இல்லை, இதை பற்றி யாருமே எங்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அதுக்காக தான் தினந்தோறும் உங்களுக்கு காலை நேரங்களில் வானிலை அறிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தினந்தோறும் உங்களுக்கு மார்னிங் டைமில் உங்களுக்கு வெதர் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் அடுத்து வரும் நாட்களில் புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். லேசான மழை வந்தாலே நம்ம சேனலில் போட்டு விட்ருவோம். அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. மறக்காமல் கையில் கூட எடுத்துக்கோங்க. குறிப்பாக மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரையும் இருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நீங்கள் கையில் கொடை எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நமக்கு மழை வரும் இந்த பகுதிகளில், இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் சில இடத்துல மிதமான மழையும் சில இடத்துல வானம் மேகமூட்டமாக இருக்கும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்களில் கணிசமாக ஒரு மிதமான மழை வாய்ப்பாக எதிர்பார்க்க முடியும். சில இடங்களில் குறிப்பாக சில பகுதிகளில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக பகல் நேர வெயில் பொறுத்த வரைக்கும் குறைந்து காணப்பட வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு பகல் நேர வெயில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைந்து காணப்படும். சில இடங்களில் மிதமான மழையும் பதிவாகும். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி, தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், கோவில்பட்டி, திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத் உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளிலும் மிதமான மழையானது நிச்சயமாக எதிர்பாருங்க. ஒரு 2-3 நாள் தான், அதுக்கப்புறம் மறுபடியும் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அதனால இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்புகள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா,
வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும். சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் மிதமான மழையாகவும் ஆங்காங்கே பகுதியாக நமக்கு ஒதுக்கி நமக்கு மழை வாய்ப்பாக இருக்கும். அதனால வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கடலோர பகுதியில் லேசான மற்றும் மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே ஒவ்வொரு நாட்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். சில இடங்கள்ல நமக்கு லேசான மழையாக இருந்தாலும் சில இடங்கள்ல மிதமான மழையாவது பதிவாகும். நிறைய இடங்கள்ல குறிப்பா ஒரு 90% வரைக்கும் வட தமிழக கடலோரத்துல பகல் நேர வெயில் கொஞ்சம் இல்லாம வானம் மேகமூட்டமாகவும் அதே மாதிரி இரவு நள்ளிரவுல லேசான மழை பொழிவாகவும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதனால பனிப்பொழிவுங்கிறது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா கடலோர மாவட்டத்துல பெருசா நமக்கு வந்து குளிர் தெரியலங்க. ஆனா நீங்க உள் மாவட்டங்கள் போனீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. கடலோர மாவட்டமே பரவாயில்லன்னு தோணுது. சென்னையே எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லி தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு குளிருடைய தாக்கம் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு குளிருடைய தாக்கம் அதிகாலையில பாருங்க. பொதுவா வந்து 17, 18 டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல 13, 14 டிகிரி செல்சியஸ் பதிவாயிட்டு இருக்கு. குறிப்பா வட இந்தியாவில் எப்படி நமக்கு குளிருடைய தாக்கம் இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு உள் மாவட்டத்துல குளிருடைய தாக்கம் இருக்கிறது நம்ம உணர முடியுது. நிறைய இடங்கள்ல வெளியவே போக முடியலங்க. இரவு 10 மணி அல்லது 11 மணிக்கு மேல நீங்க வந்து உள் மாவட்டங்கள்ல எங்கேயுமே வெளியவே போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பனிப்பொழிவு அதிகாலையில குறிப்பா 2 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் மிக மோசமான ஒரு பனிப்பொழிவாக உள் மாவட்டத்தில் நிலவி வருகிறது. அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவு பாருங்க. பொதுவா நமக்கு இயல்பிலிருந்து 1 டிகிரி செல்சியஸ் இல்ல 2 டிகிரி செல்சியஸ் குறையும். ஆனா இந்த வருஷம் நமக்கு 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இயல்பிலிருந்து குறைஞ்சிருக்கு பாருங்க. அப்ப 4 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பனிப்பொழிவு ரொம்பவே தீவிரமாக உள் மாவட்டத்துல பதிவாயிட்டு இருக்கு. இன்னும் 2, 3 நாட்களுக்கு கண்டிப்பா இந்த நிலைமை தொடரும். மழை வாய்ப்பு குறைவா இருக்கிறதுனால உங்களுக்கு பனிப்பொழிவும் ரொம்ப தீவிரமாக அடுத்து வரும் நாட்களிலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரிலாம் ரொம்ப மிக மோசமான பனிப்பொழிவு. நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து குறைஞ்சபட்ச வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா இயல்பிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்து பதிவாகுது. நீலகிரி பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 3-4 நாட்கள் கடும் குளிர் பொறுத்த வரைக்கும் வாட்டி எடுக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் தேனி, தென்காசியிலும் அதிகாலை பனிப்பொழிவு படிப்படியாக இனி வரும் நாட்கள் மேலும் தீவிரமடையும். பொங்கல் முடியும் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு நமக்கு குறைய வாய்ப்பே இருக்காது. ரொம்ப தீவிரமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த வெயிலுடைய உஷ்ணம் பொறுத்தவரை பகல் நேரங்களில் பிப்ரவரி மாதத்துல பகல்ல அதிக வெயிலும் அதே மாதிரி இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில அதிக பனிப்பொழிவும் நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். ஆகவே இனி வரும் நாட்களில் கடும் பனிப்பொழிவு அதிகாலையில கண்டிப்பாக இருக்கும். உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. இன்னைக்கும் நாளைக்கும் விட்டு விட்டு மழை கிடைக்கும் கடலோரத்துல. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு, பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி அம்பர்லா, ரெயின் கோட்டு, அப்புறம் குளிர்காலங்களுக்கு தேவையான ஸ்வெட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமான் பொருளுமே கிடைக்குது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த நிறைய பொருட்கள் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிகிட்டே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளே 50%லேருந்து 70% டிஸ்கவுண்ட் இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளே சீக்கிரம் போய் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் இல்லைன்னு வந்து கமெண்ட்டில் போடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே.